தெய்வீக சூழ்நிலையில் பெரியவர்கள் வரலாறு வளர்ந்து வருகிறது. நாளொரு மேரி பொழுதொரு வண்ணமாக என் நாயகன் வளர்கிறான் நான் சொல்ல மாட்டேன். வளர்பிறை போல் வளர்கிறான்னு சொல்லி சொல்ல மாட்டேன். அப்படியா? பெரியவர்கள் வளர்ச்சிக்கு ஒரு ஓமானம் தமிழ்ல சொல்லணும், இப்படிதான் சொல்லணும். எப்படிங்க? நல்லவர்கள் வாழ்வில் புண்ணியம் வளர்வது போல் நாயகன் வளர்ந்து வருகிறார். 2.5 வயசாச்சு. சபாஷ் சபாஷ். இந்த சத்தஸ் நடக்கிறதுக்கு முன்ன திருவான்மியூர்ல உங்களுக்கு இருந்த புண்ணியத்தை விட இன்று நமக்கு அதிகம் கிடைச்சிருக்கு இல்லையா? பெரியவாள் நினைச்சுக்கிட்டே இருக்கிறத படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரமணன் வீட்டுக்கு வந்தாலும் எப்போது அவர் அப்பூதி அடிகள் சொல்லுவேன். ரமணன் சொல்ல மாட்டேன், அப்பூதி அடிகள். அப்படி ஒரு எப்படி நாவுக்கரசர் காய்ச்சார் அந்த மாதிரி. அவளை எப்ப பார்த்தாலும் பெரியவா பிரச்சனை தான், அதே ஞாபகம் தான். அவரை பார்க்கும்போது எனக்கு வெக்கமா இருக்கும். நம்ம கூட கொஞ்சம் லௌகியத்தில் இருந்துகிட்டு இருக்கோமோ, அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு நினைப்பேன். 2.5 வயசு ஆச்சு பெரியவா ஒரு நாள் கேட்டா. பேசிக்கிட்டு இருக்கும் போது வாசகம் ஒன்று கேட்டிருக்கேன், அருமையான வாசகம். இந்த கிராமத்துல நான் 1/2 மணி நேரமா சொல்ற விஷயம் இப்ப கொண்ட 1 நிமிஷத்துல சொல்லிட்டு போறேன். அம்மா அம்மா இப்படி சொன்ன பெரியவங்க எப்படி இப்படி தாய்மார்கள் அவ்வளவு அன்பா கேட்கிற மாதிரி பெரிய கிராமத்தில் இப்படி கேட்பாங்க. கேட்கிற போஸ் வித்தியாசம் இருக்கு. நம்ம தான் இப்படி கேட்டுக்கிட்டு இருப்போம், சவால கேட்கிற மாதிரி கதை கேட்போம். அவங்க இப்படி கேட்பான், பட் கான்சன்ட்ரேஷன் வந்தாலும் இப்படி இருக்க இப்படி கேட்பான், இப்படி கையை விட்டு கேட்பான், அடிக்கிற மாதிரி கேட்பான். பட் கதை புரிஞ்சுக்கும், சொன்ன புரியும். ஆனா பெரியவா என்ன கேட்கிறா, 2.5-3 வயசுல பேசும்போது அம்மாட்ட, அம்மா அம்மா எனக்கு முன்ன கணபதினு எனக்கு ஒரு அண்ணன் இருந்தானாமே. ஆமடா இருந்தான். அவன் இறந்து போயிட்டானாமே. ஆமா இறந்து போயிட்டான். அந்த பேச்சை ஏன் பேசுறேன் அப்படின்னா. அப்ப பெரியவா என்ன கேட்டா, ஏம்மா அவன் இறந்து இவ்வளவு சாதாரணமா சொல்றேன், ஒருவேளை நான் இப்போது இறந்து போய் விட்டால் கூட நீ அப்படித்தான் சொல்லுவாயோ அப்படின்னு சொல்லி பெரியவங்க கேட்டாலாம். அப்ப தாயார் கட்டி பிடிச்சு அழுது தலையில முத்தமிட்டு, நீ அதெல்லாம் 100 ஆண்டு நீ வாழ்வாயனா என்று என் தாய் என்னை வாழ்த்தினாள். அதனால வயசு வாழக்கூடிய வசதி கிடைச்சிருக்கிற. இங்க இருந்து நம்ம கிடைச்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, பிள்ளைகளை தாயார் நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்தணும். உண்மை, நல்ல வார்த்தைகள் சொல்லிக்கிறது வார்த்தை. காந்தியடிகள் அர்ச்சனா பார்த்தார், நாடகம் பார்த்துட்டு வந்தார். அது என்ன கேட்டார், நீ என்ன கேட்டிருப்ப, அத மெகா சீரியலா தயார் பண்ணா எவ்வளவு துட்டு சம்பாதிக்கலாம் நம்ம அங்கதான் கேட்போம். ஆனா காந்தி என்ன கேட்டாரு, அம்மா நான் அரிச்சந்திரன் ஆவேனா. ஹரிச்சந்திரன் அவன் தான் கஷ்டப்பட்ட கேரக்டர். அதுல சுடுகாடு காவல் காக்குறான். அம்மா நான் ஹரிச்சந்திரன் ஆவேனா அப்படி கேட்டார். அதுக்கு தாய் என்ன சொல்றா, போட அப்படின்னு திட்டல, ஏதோ நாடகத்தை பார்த்து உடனே சொல்லல, உடனே கட்டி பிடிச்சிட்டு சொன்னால, அப்பா மோகன் நீ எப்போ ஹரிச்சந்திரன் ஆகன்னு நினைச்சு அப்பவே ஹரிச்சந்திரன் ஆயிட்டாய். அதனாலதான் இன்னைக்கு கோர்ட்ல மகாத்மா காந்தி படம் போட்டிருக்கு. ஆமா, ஏன் மகாத்மா காந்தி படம் ஹரிச்சந்திரன் பிரிண்ட் கிடைக்கல. அவர் வேற இவர் வேற இல்ல இல்லையா. தாயார் வாழ்த்து என்னைக்குமே பலிக்கும். அது மாதிரி 3-4 வயசுல அங்க வெள்ள டப்பா, விழுப்புரம் வீட்டுல வெள்ள டப்பா ஒண்ணு இருக்கான். ஒரு மர நாய் வருது, அது வெள்ள டப்பாக்குள்ள போகுது. வெள்ளத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியில வர முடியல. குழந்தை வடிவில் இருந்த அந்த குழந்தை தெய்வம் பரமாச்சாரி தெய்வம் அதை ரசிக்கிறது. முதல்ல சுதந்திரமாக இருந்தது மரநாய், டப்பாக்குள்ள மூச்சு சர்க்கரை தின்னது. ஆமா, ஆசைப்பட்டு தின்னதுக்கு அப்புறம் வெளியில வர முடியல. ஆக ஆசை என்பது துன்பம் தரக்கூடியதுக்கு மூல காரணம் என்பது பெரியவாளுக்கு ஞானம் 3-4 வயசுலயே கிடைச்சது. ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசுல ஞானம். 14 வயசுல ரமணர், 20-27 வயசுல சில பேர், சிலருக்கு 40 வயசுல, சிலருக்கு 50ல, சிலருக்கு 80ல, சில பேருக்கு அடுத்த பிறவியில யாருக்கு எப்ப ஞானம் சொல்ல முடியாது. அப்படி வளர்ந்து வருகிறார். பள்ளி படிப்புல எவ்வளவோ செய்திகள் எத்தான் சொல்றேன். ஆத்மா நான் முன்னால் வச்சுக்கிட்டே சொல்றேன். வணக்கத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நடமாடும் சரஸ்வதியாக நாம் முன்னாலே திகழ்ந்து இந்த தெய்வத்தோடு இருக்கக்கூடிய, நாங்க வீட்டுல வச்சு பழகக்கூடிய தெய்வத்து படங்கள் நம்ம படத்தை வச்சிருக்க சுபலட்சுமி அம்மா, அவங்களுடைய அன்னை நிகர அம்மா. அவங்க ஒரு முறை வில்லுப்பாட்டுக்கு விஸ்வநாதர் அம்மா ஒரு தடவை கேட்கணும் இருக்கான்னு சொல்லி வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு எங்கிருந்து போயிருக்கோம், அங்க இருக்காங்க அம்மா அன்னைக்கு இருந்தாங்க. அங்க இருக்கும்போது பஜகோவிந்தம் பாடினா, பாடியெல்லாம் முடிச்சது எல்லாருக்கும் அவங்களுக்கு சிறப்பெல்லாம் செஞ்சுட்டு சொல்லி வரும்போது புறப்படும் போது அம்மா ஒரு வாசகம் கொண்டு கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, பெரியவா ஏதோ ஒரு பாட்டை கொண்டு 2 தடவை கேட்டாடாமே, அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு மறந்து போச்சு, இவனுக்கு மறந்து போச்சு. இவனுக்கு மொத்தம் ஞாபகம் பாரதி பத்திரம் என்ன சொல்லி சொன்னா, அவன் இந்த பெரியவா நடிச்சான்னு சொல்லுவேளே அந்த பாட்டா இருக்குமோ அப்படின்னா, அதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்ப அம்மா மாமா இருக்க 2 பேரும் தெய்வம் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரம்மனும் சரஸ்வதி மாதிரி கேட்ட 2 பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்கும்போது சொல்ல, அம்மா ஒண்ணும் இல்ல, நான் என் நாடக சத்தத்துல என் வில்லுப்பாட்டு சத்தத்துல போட்டிருந்தேன். வில்லுக்கு தனி இலக்கணம் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுல முன்ன இன்வெஸ்டிகேஷன் எழுதியிருந்தேன். அந்த சத்தத்துல முக்கியமா நாடகம்னு வரும்போது வருது, பெரியவா நாடகத்துல ஆக்ட் பண்றா. இங்கிலீஷ் நாடகம், கிங் ஜான், இங்கிலீஷ் டயலாக் அவர் மாதிரி யாரும் சொல்ல முடியாதுன்னு அவரை சொல்லிருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ளே 2 வித கருத்துக்கள். அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் கூடாதுங்கிறார், அம்மா நடிக்கலாங்கிறார். இவருக்கு நடிக்கலாம்னு புரியும். அப்போ 2 நாள் கழிச்சு அப்பா என்ன சொல்லி கேட்கிறார், என்ன கேட்கிறாரு சொல்லி சொன்னா, சுவாமிநாதன் நீ உனக்கு நடிக்கிறமா என்னன்னு சொல்ற, நாடகம் லைக் பண்ண போறியடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப பண்றேன்னு சொல்லல,
என்ன சொன்னாரு அந்த இங்கிதத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். நீங்க பேசுறது சந்திக்கிறதுலாம் அதுக்கு தான் காரணம். ஆமா நான் ஆக்ட் பண்ணிடுறேன் அப்பாட்ட சொல்லி சுப்பிரமணிய சாஸ்திரிகிட்ட நயமான டைலாக் என்ன சொல்றா தெரியுமோ, அம்மா என்ன சொல்றாளோ அதே செய்யறேன். ஏன்னா அம்மா ஆக்ட் பண்ண சொல்றாங்க. தாய்க்கு முக்கியத்துவம் மாத்திரு பக்தி அதுல உயர்ந்த மண்ணு நம்ம மண்ணு சரி சொல்லி நாடகத்துல ஆக்ட் பண்ண போறாரு. இப்ப ஆக்ட் பண்ண போறாருன்னு சொல்லும் போது வில்லுப்பாட்டுல ஒரு உத்தி இருக்கு எனக்கு. அவர் டைலாக் யாரும் அவர் மாதிரி பேச முடியாதுன்னு அவரை அனுப்புறாங்க. நான் பேச முடியுமா அல்லது இவளை பேச சொல்ல முடியுமா? இல்ல. ஆக இந்த இடத்துல ஒரு பாட்டுல கருது சொல்லணும், எப்படி நடிச்சாரு சொல்லி சொல்லணும், அது விவரமும் தெளிவா வரணும். அது கொண்டு போடுறது இதுதான் பெரியவங்க சொல்லி முடிச்சது படத்திலே. அங்க அன்னைக்கு பிரதோஷ வெங்கடராம வீட்டுல கச்சேரிக்கு முதல் நாள் தான் சொல்றேன் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பெரியவங்க சொல்லி சொன்னாங்க இன்னொருக்கும் பாடுறா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே கேட்டதுலாம் நோக்கம் எப்படி கிடைச்சதுன்னா கடவுள் நாயகரா கொடுத்தாரு. அவர் பேரு இதை விட சொல்றதுக்கு என்ன சந்தர்ப்பம் கொடுத்த புண்ணியம் இல்லையா? எல்லாம் சொல்றாங்க புஸ்தகம் விவரமா யாருமே சரியா எழுதிங்க நாட்டில் தெளிவா சொல்றேன், எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சொல்றேன். அங்க சொன்னாரு இங்க சொன்னாரு தெய்வத்திற்கு தொகுத்து போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தவிர நீங்கள் பொழுதுபோக்காக படிக்கிறார்களே தவிர செய்தி அறிவதற்காக இல்ல, அதுபடி நடப்பதற்காக பெரியவர்கள். ஒவ்வொரு மகானும் ஆதிசங்கர பகவத் பாதால இருந்து நம்ம வரைக்கும் வந்த மகான் வரைக்கும் நமக்கு அதுதான் தெளிவாக. ஆதிசங்கருடைய அவதாரம் என்ன ஜெயேந்திர சரஸ்வதி அற்புதமா சொல்லியிருக்காரு. ஆதிசங்கர அவதாரத்துக்கு ஜெயேந்திர சரஸ்வதி சொல்லியிருக்க காரணம் என்ன தெரியுமா? எல்லா மேடைகளும் எந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கலி முடியும் போது திருமால் அவதாரம், திருமால் அவதாரமான லோகத்துல பல உயிர்களுக்கு சாக வேண்டி வரும். 2000 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ மனிதனுடைய ரத்த கடல்ல புத்தி தான் கொஞ்சம் கெட்டிருக்கு. அங்க புத்தியை திருத்த ஞானம் இருந்தால் போதும் என்று தட்சிணாமூர்த்தி அவதரித்தார். அவரே ஆதிசங்கரர். இது ஜெயேந்திர சரஸ்வதி எத்தனை பேருக்கு ஞாபகம் வச்சிருக்கா? ஆதிசங்கர அவதாரத்துக்கு இதுவரைக்கும் நான் படிச்ச புத்தகத்துக்குள்ள காரணம் ஜெயேந்திர சரஸ்வதி சொன்னது நல்லா இருந்தது. ரொம்ப தெளிவா இருந்தது. அது எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கோம் அல்லவா? அந்த பாட்டு என்னன்னு கேட்டா முன்னால சொல்லிட்டு இருக்கோம். அது முன்னால வர்றார், இவர் ஆக்ட் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அனுப்பும் ஸ்டேஜுக்கு வர்றார், ஒரு கற்பனை பண்ணிக்கிடுங்க, எதையோ கற்பனை பண்றேன், அவங்களுக்கு பெரியவங்க மனசுல இருக்காங்க சொல்ல வேண்டியது இல்ல. வர்றார், இப்போ ஆக்ட் பண்றாருங்கிறதுக்கு ஒரு வார்த்தை கொண்டு போட்டது. கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கல்வி கூடத்தில் கிங்ஜான் வேடம், இன்று இவர் படித்தது இங்கிலீஷ் பாடம், எதிர்பார்த்திருக்குது காமகோடி பீடம். நடித்தாரே நாடகம் தனில் அவர் நடித்தார், அவர் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். நாயனோ வில்லுப்பாட்டில் உள்ள சொல்லிட்டு இருக்கேன். அந்த சரஸ்வதி தெய்வம் சுப்பலட்சுமிமா அப்படியே மெய்மருந்து அப்படிங்கிறது கேட்டிருக்கேன். இன்னொரு வசனமா சொல்லுங்க. கடவுள் கொடுத்தது மானிட வேடம், சுவாமிநாதனாக விழுப்புரத்தில் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் லட்சுமி விட்டலி பிறக்கணும் மானிட வேடம், கல்வி கூடத்தில் கெஞ்சான் வேடம். 2 அடுத்த சாப்டர். அடுத்தது இன்று இவர் படித்தது இங்கிலீஷ் பாடம். இங்கிலீஷ் டயலாக் ஷேக்ஸ்பியர். இன்று இவர் படித்தது இங்கிலீஷ் பாடம், எதிர்பார்த்திருக்குது காம ஓடி பீடம். நடித்தாரே நாடகம் தனில் அவர் நடித்தார், அவர் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை எல்லாம் நடத்திய தெய்வம். அவரை பத்தி எவ்வளவோ சொல்லணும். எனக்கு 8 கொண்ட கட்டளை நேரத்தில் 13 நிமிஷம் தான் எனக்கு இருக்கு. 7 வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க. கணேசர்மா அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ சொல்லும் போல ஆசை. சொல்றதுக்கு எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கு. ஒரு முறை அங்கே கிணத்துக்கு அந்த படத்துல இருந்து இந்த பக்கம் கதை நடத்திட்டு இருக்கேன். கதை நடத்திக்கிட்டு இருக்கும்போது என் கூட வாய்ச்ச ஆள்கள் பேரெல்லாம் சொல்றேன். செதலபதி பாலசுப்ரமணியம் எனக்கு குடம் வாய்ச்சார் ஆசிரியர். இப்ப என் மருமகன் வாசிக்கிறார். பெரிய அனுகிரகம் பெற்ற குடும்பங்க இது. இந்த பிறவியில இது போதும், இது போதும். அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஏன்னா அம்பாளை பத்தி சொல்லும் போது போதும்னதுக்கே பெரியவங்க அறிவிச்சாங்க. காமாட்சி உன்னை நான் வணங்குகிறேன், உங்ககிட்ட கூட நான் கையேந்த மாட்டேன். என் பாட்டு பெரிய பாட்டு. அத மார்ச் மாசம் 14, 15, 16 தேதியில மகா பெரிவா மகிமைங்கிற தலைப்பில் தினம் 2 மணி நேரம் ஆஸ்திக சமாஜத்தில் பண்றேன். தயவு செய்து வீனஸ் கால் இல்ல, தயவு செய்து எல்லா பெரியவர்கள் வரணும். எங்க ஆத்மானா நிச்சயம் வருவாங்க. கணேசர்மா நிச்சயம் முன்னால் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ரமணன் ஐயா வந்திருப்பாங்க. எல்லாரும் அன்னைக்கு தான் முழுமையாக 6 மணி நேரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 3 நாள் 6 மணி நேரம் சொல்ல போறேன். அன்னைக்கு அது விஸ்தாரமா சொல்றேன். இன்னைக்கு என்னது என்ன சொல்லி சொல்றாங்க, திருக்கட்டு வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமான இடங்கள், அருமையான இடங்கள் சொல்லி சொல்ல வேண்டி இருக்குது. வளர்ந்து சந்திரபதி பாலசுப்ரமணியம் குடம் வாசிக்கிறார். டோலுக்கு வாசிச்சார் ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ், இன்னைக்கு வாசிச்சுட்டு இருக்காரு அவரு. இன்னொருத்தர் ஹார்மோனி அப்பா வாசிக்கல, சின்ன குழந்தை வாசிக்கல. இருக்கா பெரிய என்ன பிராமணாலா முடிச்சு போட்டு இருக்க அப்படின்னார். இதே கேட்டார், பிராமணாலா முடிச்சு போட்டிருக்கல, அது நானா போடல அதான் அமைஞ்சது அப்படின்னு. உனக்கு எல்லாமே நல்லபடியா வேண்டாம், எல்லாமே நல்லபடியா இருக்கு. அடுத்த கேள்வி கேட்கிறாரு பாருங்க. இதெல்லாம் எல்லாரும் அனுபவிக்கணும், அனுபவிக்க வேண்டிய விஷயம். பெரியவர்கள் பேசினால் சங்கீதம், அங்க சங்கீதத்தை வகிறது கேட்டு ரசிக்கிறதே ஒரு பெரிய சரஸ்வதி கேட்ட மாதிரி இருக்கும். கேட்டா எல்லாம் பேசிட்டே இருக்கிறியே,
நான் இங்க இருக்கிறது நோக்கு தெரியறதோ அப்படின்னா மத்தியில கிணறு இருக்கு. அந்த காட்சி எல்லாருக்கும் தெரியுது, எல்லா போறவங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியலன்னு சொன்னா அந்த வார்த்தை எனக்கு அமங்கலமே நான் சொல்ல மாட்டேன். தெரியலன்னு சொன்னா நல்லா இல்ல. நான் என்ன சொல்ல தெரியுமா, எனக்கு கேட்ட கேள்வி என்ன, நோக்கு தெரியறதோ, நாங்க இருக்கிற காட்சி நோக்கு தெரியறதோ அப்படின்னா, எனக்கு சென்னையில இருந்து பார்த்தாலே காட்சி கொடுக்குறீங்களே, அப்படித்தாண்டா பேசணும், அதுதான்டா வில்லு போட்டு அப்படித்தான் இந்த நயம் இருக்கணும்டா நான் சொல்லிட்டு நீ அப்படியே சுத்தி வா என்று ஒரு படம் தொட்டு எனக்கு கொடுத்தார்கள். அந்த படத்தை நான் வீட்டுல தெய்வமா இன்னைக்கு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கணேசர்மா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அதுக்கு சொல்லி காட்டினேன். இன்னைக்கு நடமாடும் பிரவசன கர்த்தாக்கள்ல உண்மையாக ஒழுக்கமாக ஒழுக்கம் கீழ்கொள்கிறேன். நிறைய நல்ல சொல்றவா நிறைய பேர் இருக்கா, நல்ல சொல்றவா நிறைய பேர் இருக்கா, கூட்டம் அதிகம் வர்றவா நிறைய இருக்கிறா, அதிகம் பேர் இருக்கிறா. அதெல்லாம் பெரியவா சொல்றபடி நடக்க. ஒரு பெரியவர் என்ன சொன்னார், அப்படித்தான் என்ன சொன்னார் ஒரு தஞ்சாவூர்ல கேட்டான், அப்படி என்ன உங்க பெரியவர் சொன்னார் சொல்றீங்க என்ன, பெரிய ஒண்ணுமே சொல்லையா, அன்பாயிருங்கிறார், யோகியனாயிருங்கிறார், எல்லாரும் சமத்துவம் அறிங்கிறார். சொல்லிட்டு நான் வேகமா ஒண்ணு சொல்லி சொன்னேன், யோகியனா வாழ்றதா உலகத்தில் ரொம்ப சுலபம். உண்மை சொல்றது எவ்வளவு சுலபம் தெரியுமா, யோகியனா இருக்கிறது எவ்வளவு சுலபம் தெரியுமா. ஆனா விவரத்தையா கஷ்டப்பட்டு எல்லாரும் கெட்டவனா இருந்துகிட்டு இருக்கான். ஆகண்டா அன்பே வேணும்னு சொல்லி சொன்ன கஷ்டப்பட்டு எங்க நாடகம்பல் என்எஸ்கே நாடகம்பல் எல்லாம் வில்லன் வேஷத்துக்கு நாங்க ஆள் கஷ்டப்பட்டு தேடுவோம், தேடிக்கிட்டு இருப்போம். ஹீரோ இருக்கார்ல நல்லபடி யோகியனா இருக்கான்ல, அவர் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை, அப்படி நடந்துகிட்டு இருப்பாங்க. படிப்படியாக வருவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நடந்துகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி கணேஷ் சர்மா அவர்கள் அற்புதமாக இன்னைக்கு பெரியவா கதையை நான் இருந்து கேட்டேன், உங்களை மாதிரி இருந்து கேட்டேன். அவர் சொல்றதுல பாயிண்ட் நிறைய கொடுத்தார். பாயிண்ட் போதும், பாயிண்ட் இந்தியாவுக்கு போதும். அவர் போதிய பாயிண்ட் கொடுத்திருக்காரு, விஷயங்கள் நிறைய கொடுத்திருக்காரு. விஷயங்களை பத்திர சர்ச்சை தேவையில்லை, ஆராய்ச்சி தேவையில்லை, எங்க பாக்க சொன்னார் தேவையில்லை, எத்தனாம் தேதி சொன்னார் தேவையில்லை, யாருகிட்ட சொன்னார் தேவையில்லை. உலக மனித குலத்துக்கு தேவை இன்னைக்கு ஒண்ணு. ஒரு சொல்லட்டுமா இந்த இடம் தேவைன்னு சொல்லி நம்ம வெளிநாட்டில் படிக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மிளகா பொடியும் மிளகாய் இது வச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இப்ப விண்வெளியில பறந்துகிட்டு இருக்கா ஒருத்தி சதாரா வில்லியம்ஸா, அந்த அம்மா சுனிதா என்ன கொண்டு போயிருக்கா தெரியுமோ, ஒரு பகவத்கீதையும் பிள்ளையார் படமும் கொண்டு போயிருக்காங்க. அவங்களை தினம் நான் பூஜை பண்ணும்போது பத்திரமா அவங்க வந்து இறங்கணுமே கும்பிட்டு இருக்கேன். கற்பனா என் பகவத்கீதையை கொண்டு போயிருக்காங்க, என் பிள்ளையார கொண்டு போயிருக்காங்க. இது அவங்க விலகும் சாதனா வில்லியம்ஸ் அவங்க பேரு கொண்டு போயிருக்காங்க. அவங்க பத்திரமா இருந்து வரணும்னு கும்பிடுறேன். இப்ப நமக்கு எது வரைக்கும் நம்ம வளர்ந்துருக்கோம்னா, அயல்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைக்கு மிளகா பொடி அனுப்புற அளவுக்கு தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். நம்ம மிளகா பொடியும் வத்தலங்கிறது அனுப்பிட்டு இருக்கான், அவன் அங்கிருந்து கொண்டு போயிருக்கான். இந்த பக்தி வரணும், இந்த அன்பு வரணும், நான் உங்களை மனப்பூர்வமா நேசிக்கணும். அது ஒரு நம் பெரியவாங்கிறது அன்பனும் பிடியுள் அகப்படும் மலை பெரியவங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அப்பேற்பட்ட அன்பா இருந்தா நிஜமா மனப்பூர்வம் நினைச்சா இருந்து காட்சி அளிப்பார். நமக்கு தெரிகிறதோட அப்படி கேட்பார், எவ்வளவு வாஞ்சையா கேட்பார், எவ்வளவு வாஞ்சையாக சொல்லி பேசுவார், எவ்வளவு அருமையான இதுகளை பேசுவார். அதே மாதிரி பத்ரிநாத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். கண் வைத்தியர், இன்னைக்கு உலக புகழ் கண் வைத்தியர் சங்கரேத்ராலயா பத்ரிநாத் என்னுடைய அரிய நண்பர். பெரியவாட்டை எப்படின்னு கேட்டா அவரும் கட விநாயகரா ஒண்ணு இந்த விஷயத்துல. அதாவது நம்மளாவது ஏதாவது பெரியவாங்கிற ஆசையில ஏதோ உரிமையில குழந்தை வந்து நம்மகிட்ட இருக்கிற மாதிரி நம்ம இப்படி பார்த்துட்டு உட்காந்து நின்று இருப்போம். அவளுக்கு தெரியாது இல்லை, இல்லை இருவாள் எல்லாரும் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சவங்க உட்காந்து இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் பத்ரிநாத் வந்தா பெரியவங்க இருந்தான்னா அங்கதான் நிற்பார். அதே மாதிரி கடவுநாயகரா அந்த பக்கம் தான் நிற்பார், அடக்கி படிஞ்சு நிற்பார்கள். அப்படி பணிவாக அவங்க இருந்திருப்பாங்க. பத்ரிநாத் ஆபரேஷன் செஞ்சு முடிஞ்சது, இன்ஃபெக்ஷன் ஆயிட்டது. ரெண்டாவது ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டம் வந்தாச்சு. கட்டம் பண்ண இப்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது, தண்ணீர்ல குளிச்சிடாதீங்க, ஜலம் பற்றக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை. யாரு போய் சொல்றது கிட்டத்துல, ஜலங்களும் பற்றக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆயிரும், பி கேர்ஃபுல் சொல்ல முடியுமா? யாராவது கிட்ட பேச முடியுமா? அப்போ இவரை நமஸ்காரம் பண்ணி துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு நமஸ்காரம் பண்ணி காலவளத்து கும்பிட்டு பெரியவாட்டு ஒரு விண்ணப்பம் பணிவோட சமர்ப்பிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. போன தடவை இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இந்த தடவை கொஞ்சம் தண்ணி கட்டி பற்றா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு பார்த்து. டே பத்ரி, இந்த தடவை நான் ஜாக்கிரதையா இருப்பேன்டா. ஏன் தெரியுமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் லோகத்தை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது என்ன தெரியுமோ, உனக்கு நல்ல பேர் வரணுமோ இல்லையோ. என்ன அழகான நயமான பேச்சுக்கள், என்ன அழகான தெளிவான வாசகங்கள், அதுகளை ஆழமாக சொல்லி புரிஞ்சுக்கணும். பெரியவங்க சொன்ன விஷயங்களை சொல்லிட்டு அவங்க இந்த நாட்டுக்கு சொன்ன அறவுரைகள், பெரியவர்கள் எல்லா உரைகளும் நிறைய சொல்ற போல. ஏதாவது அம்பாளை பத்தி சொல்லும் போது அம்பிகை காமாட்சி உனக்கு நான் ஒண்ணுமே நான் கொண்டு வரல, இது பெரியவங்களுக்கு பிடிச்ச விஷயம். அந்த பால் கதை உண்டும் பாரு, அது கேட்டு கூட 5 நிமிஷம் நான் சொல்லி முடிச்சுடுறேன். கவலையை பத்தி சொல்லுவார், காமாட்சி உங்கள்கிட்ட கூட ஒன்னும் கேட்க மாட்டேன், நீ தெய்வம் லோக நாயகி, உங்ககிட்ட கூட கையேந்தி நான் கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் கையேந்தி கேட்கும் அளவுக்கு நீ எனக்கு என்ன குறை வைத்தாய். இது பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னொரு சொல்லிட்டா பாரு, சில விஷயம் நல்லா இருந்தா இன்னொரு ஒரு ஆள் ஓடியாருவாரு, இன்னொரு சொல்ல சொல்றா பெரியவாம்பா, எனக்கு என்ன குறை வைத்தாய், கண்ணை கொடுத்த
கேட்க காதை கொடுத்த, நுகர மூக்க கொடுத்த, பேச வாக்க கொடுத்த, சிந்திக்க அறிவை கொடுத்த, வழங்க மனசை கொடுத்த, இவ்வளவு கொடுத்தது காணாதுன்னு தீர்க்க ஆயுச வேற கொடுத்திருக்கிறேன் இல்லையா? இதுக்கப்புறம் கூட உங்ககிட்ட வந்து ஏதாவது வரம் கேட்டா என்ன அர்த்தம் தெரியுமோ? பொங்கலுக்கு 1000 ரூபாய் வச்சுக்கணும் பக்ஸேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் வாசல் வரைக்கும் போயிட்டு வந்து டீ குடிக்க 2 ரூபாய் தனியா கொடுக்கணும்னு கேட்டா எவ்வளவு வசிக்குமோ? காமாட்சி எனக்கு ஒரு குறையும் வைக்கல. என்னை மனிதனாக பிறக்க வைத்தாய், இந்தியாவில் பிறக்க வைத்தாய், ஒரு ஹிந்துவாக பிறக்க வைத்தாய். அதை விட எனக்கு என்ன யோகம் வேணும்? அதை விட எனக்கு ஒத்துண்டா எல்லாத்துக்கும் மேல யோகியனாக ஆக்கி ஒழுக்கமுள்ளவன் ஆக்கி வச்சிருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம் தாயே, போதும் இந்த பிறவில. உனக்கு நான் ஒரு பொருளும் கொண்டு வரலையே. எங்க அம்மா ஒரு ஜவுளிக்காரரை துணி கொண்டு வைப்பார், பட்டாடை பட்டுப்புடவை கொண்டு வைப்பா. காமாட்சி, காமாட்சிக்கு பட்டுப்புடவை வைப்பாங்க. அவ பார்க்காத பட்டுப்புடவையா கொண்டு வைப்பாங்க. சிலர் கற்பூரம் ஏற்றி வைப்பான், சிலர் கேஷ் கொண்டு ஊட்டியில போடுவான். அம்பிகை காமாட்சி நான் உனக்கு அப்படி எதுவும் கொண்டு வரல. பெரிய பாட்டு நான் சொல்றது சுருக்கி சொல்றேன், கொண்டு வரல. உனக்கு எதுவுமே நான் கொண்டு வரல. ஆனா ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு ஆட்டு இல்லாத புஸ்தகம் கொடுத்தா சிறப்பு. ஒரு ஆட்டு உன்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு நான் கொடுத்தா உனக்கு சிறப்பு. காமாட்சிட்ட சத்தியமா சொல்றேன், சகல லோகத்தில் உள்ள பெரியவர்களை முன்ன வச்சுக்கிட்டு சொல்லி சொல்றேன், காமாட்சிட்ட ஒரு பொருள் கிடையாது. அந்த பொருள் நம்ம கிட்ட என்கிட்ட ஜாஸ்தி. அம்பிகை காமாட்சி உங்ககிட்ட கிடையாது. நீ அந்த விஷயத்தில் பரம ஏழை, நான் அதுல டாப்பு. அது என்ன தெரியுமா? உங்ககிட்ட கவலை என்பதே கிடையாது. நிம்மதி சொருபினி. என்கிட்ட கவலையை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அம்பிகை, நான் கவலை என்கிட்ட இருக்கிற கவலை என்ன செய்யறேன், நான் கொண்டு வந்து ஒரு திருவடியில் எழுதி வைக்கிறேன். கவலைன்னு சொல்லி முன்னால் எழுதி வைக்கிறேன். அம்மா, பெரியவங்க எவ்வளவு உருக்கமா கேட்பாங்க தெரியுமா? அப்படியே கேட்டுட்டு தெய்வம் கேட்கிற அம்மாவை கேட்கிற மாதிரி இருக்கும். முன்னால் எழுதி வைக்கிறேன். நீ ரொம்ப காலமா எங்க அம்மா இதே டைலாக் சொல்லுவோம். எங்க ரொம்ப அம்மா சம்மண குட்டியே உட்காந்துருக்கேன். சம்மணம் எங்க சொன்னா தெரியுமா? பத்மாசனம் எல்லாருக்கும் புரியாது நாட்டுல. பத்மாசனம் என்ன நினைச்சுக்குவான். பத்மாசனத்தில் உட்காந்துருக்க, இப்படி உட்காந்துருக்கிற எங்க அம்மா லோகலோகமா யுக யுகமா இப்படி உட்காந்துருக்கேன். கால் வலிக்காதா? கொஞ்சம் நீ காலை எடுத்து உன் இடது கால் பெருவிரலால் நான் கவலையில் எழுதி வச்சிருக்கிறேன், அதுல மத்தியில் உள்ள வானாவை மட்டும் நீ அழித்து விடு, பிறகு நான் படித்து பார்ப்பேன், அது கலை என்று வரும், அதை நான் வளர்க்க அருள் செய் மாதா அப்படிங்கிற பாட்டு. பெரியவா அன்னைக்கு நிகழ்ச்சி அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பாடியிருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு பெரியவா ஞாபகம் சொல்றா, அவ வானாவை அழிச்சுட்டாடா, நீ நன்னா இருப்ப, இது போதுமே. அப்ப என் இந்தியாவில் உள்ள இத்தனை கோடி மக்களுடைய வானாவும் அழிக்கப்பட வேண்டும், லோகம் நல்லபடிக்கு வரணும். இன்னைக்கு நம்மளுடைய பகவத்கீதையும் பிள்ளையார் படம் வானத்தில் வான்வெளியில் சுத்திக்கிட்டு இருக்கு. நல்லபடி நான் மத வளர்ச்சிக்காக சொல்லவே இல்லை, மனித வளர்ச்சிக்காக சொல்கிறேன். நான் மதம் பேசவில்லை, மனிதம் பேசுகிறேன். அந்த மனித குலம் நல்ல வருடங்கிறதுக்காக அவதரித்த பெருமகனாக சொல்லி அவ பாட்டு பக்கம் வருகிறோம். ஸ்ரீ கணபதியே சேவிம்பரா, ஸ்ரீ கணபதியே சேவிம்பரா, ஸ்ரீ கணபதியே சேவிம்பரா, சேவிம்
கேளாது ஜம்போ பனசனாறு கேளாது ஜம்போ கனதரம் போகனு மஹி கை பதமுலு హరిచరణ యోగములను హృదయాంబుజములను వినయములను త్యాగరాజ వినోదోడు వివిధగ తోడదే తళముమన్ వెడలిన శ్రీ గణపతిని సేవింపరా நமது இல்லத்து பிள்ளைகளுக்கு கர்நாடக சங்கீதத்தை சொல்லிக் கொடுப்போம். அதுபோல் கிராமிய இசைகளை சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா இசை தெய்வீக வடிவம்னு சொல்லி சொல்றதுக்கு பெரியவங்க சொன்ன ஒரு குறிப்பை சொல்கிறேன். நாம் கல்லால் கடவுளை காண்பதற்கு முன்பு, செம்பிலே தெய்வங்களை வடிப்பதற்கு முன்பு, சித்திரத்தில் படங்களை எழுதுவதற்கு முன்பு கடவுளுக்கு ஒரு வடிவமாக நம்மளுடைய இந்து மதம் ஆதியில் இங்கிருந்து வணங்கி வந்தது. கடவுளை எந்த சொரூபத்தில் நாம் ஆதியில் வணங்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று சொல்லுவார். அருமையான குறிப்பு. அந்த குறிப்பு அது ஒரு நாள் ஒரு தலைப்பா வச்சுக்கலாம். நாத வந்துகளாதி நம்ம பாட்டு சொல்லி சொல்லலாம். ஆமா. ஆக நாத சொரூபம் ஆண்டவன். நல்ல நாதம் எங்கேயாவது கேட்டோம்னு சொல்லி சொன்னா அது தெய்வத்துடைய வடிவம். சுகமான சுனாதம் எங்கிறது கேட்டா அழகாக குழந்தை மழலை பேசினா தெய்வீகமா இருக்க காரணம் என்னன்னா அதுல தெய்வீக கலப்படம் இல்லாம ஒழுங்கான நாதம் அது. நல்ல நாத வடிவத்தில் ஆண்டவனை வணங்கியது ஆதியில் இந்து மதம். அப்படி வடிவதுனாலதான் சிவலோக நாதன் பின்னால வடிவம் வந்ததுக்கு பிறகு சொன்னோம். ரங்க நாதன்னு பின்னால சொல்லி சொன்னோம். ஆக நாத வடிவம் தான் முதல்ல சொல்லி சொல்லுவா. அப்படி ஒரு ஊர்ல சொல்லிட்டு வந்தேன். அப்ப சொன்னா பெரியவங்க அப்படி என்னதான் சொன்னாங்க டைலூட் பண்ணி ஒன்று கொடுக்கணும். என்ன சொன்னார் அப்படிதான் கேட்க. பத்திரிகை எடுத்து பாருங்களேன். எல்லாம் பத்திரிகை பூரா படிக்கிறான். பாக்ஸ் கிட்ட நியூஸ் படிக்கிறான். அது நின்றுகிட்டே படிக்கிறப்ப வால்போஸ்ட் தான் பாக்ஸ் கிட்ட நியூஸ் கிடையாது. ஆமா. அப்படி பெரியவங்க சொன்னது ஒண்ணு திரு அங்க மாலைன்னு சொல்லி நாவுக்கரச பெருமான் சொன்னது போல ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு படி சொன்னார் பெரியவா. கண்ணாலே கோபுரங்கள் காண வேண்டும். சொல்லு. கண்ணாலே கோபுரங்கள் காண வேண்டும், கண்ணாலே கோபுரங்கள் காண வேண்டும். ரத்னகிரீஸ்வரர் கோயிலுக்குள்ள வா, பெரியவா படம் இருக்கு, நமஸ்காரம் பண்ணு, ஈஸ்வரர் கும்பிடு. நேரம் இல்லையா கோபுரத்தையாவது பார்த்துட்டு போ. காதாலே மணியோசை கேட்க வேண்டும், காதாலே மணியோசை கேட்க வேண்டும். காதால நீ என்ன ஓசை கேட்கணும் தெரியுமா? எங்க என்ன சப்தங்கள் அது கேட்காத. சில பேர் வாழ்க வாழ்க, சில பேர் ஒளிக ஒளிக்கிறான். அந்த மாதிரி வாசகங்கள் காதல கேட்கணும். காதாலே மணி ஓசை, கோயில் மணி ஓசை கேட்பாங்க. நாவினிலே தேவாரம் முழங்க வேண்டும், நாவினிலே தேவாரமாவது திருப்பாவையாவது நல்ல மொழிகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். கம்யூனிகேஷன் கேப் வேண்டாம், ஜெனரேஷன் கேப் வேண்டாம். ஜெனரேஷன் கேப் ஏதாவது இருக்குதா? அதுக்கத்தான் ஒரு படம் சொல்லி சொன்னேன். என் பேரன் இது, என் பேரன் கலைமகன், இது மகள் மருமகன் என்னுடைய மகன். இது சங்கர குடும்பம். நான் அடிக்கடி சொல்லுவேன் சங்கர மண்டலம்னே சொல்லி சொல்லுவேன். சங்கர மண்டலம் நம்ம நீலகண்ட இருவாள் எல்லாம் பெரிய ஆத்மாண்ணா கணேஷ் சர்மா ரமணர் சார் எங்க ரமணர் சங்கர மண்டலம் சேர்ந்தவங்க. அதை நான் வீட்டில் வச்சு தற்செயலா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அண்ணா சங்கர மண்டலங்கிற வருடம் இது வரைக்கும் யாருமே காயின் பண்ணதில்லை, நீங்க புதுசா சொல்லியிருக்கேன், நீங்க அப்படி ஒரு அமைப்பு அமைச்சு எப்படி செய்யணும் திட்டம்னு சொல்லுங்கன்னா ஒரு திட்டம் சொல்லியிருக்கேன். அதையும் நான் சன்னதியில சொல்லிடுறேன். என்ன திட்டம்னா என் திட்டம் ஒரு ஆசை, நினைச்சு வைப்போம் என்னைக்காவது நடக்கட்டும். சிப்பாய் கழகத்திலேயே கட்டப்பொம்மன் ஆதி காலத்துல என்னைக்காவது நாடு விடுதலை ஆனா அப்படி ஒரு டயலாகா தான் பேசிக்கிட்டு இருந்தான். அந்த சுதந்திரத்தை இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக ஒரு வாசகத்தில் கூட தெய்வ விருதை நடந்ததுக்கு உண்டு. ஆண்டு 365 நாளும் நம்முடைய பரமாச்சாரிய தெய்வத்தை பத்தி சென்னையில ஏதாவது ஒவ்வொரு ஸ்தலத்துல கருது சொல்லி அவரை பத்திர சிந்தனைகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய அபிலாஷம். எத்தனையோ பிள்ளைகள் பாடுறதுக்கு இருக்கா, அவளை கூப்பிடுவோம். எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க ப்ரொஃபசர் பண்றதுக்கு, அவங்களை கூப்பிடுவோம். இந்த மாதிரி உள்ளவங்களை கூப்பிடுவோம், இவங்களை கூப்பிடுவோம். வில்லு பாட்டா பாடு, கலையில பேதம், நாதத்தில் பேதம் இல்லை. கர்நாடக இசையும் ஒன்றுதான், கிராமியமும் ஒன்றுதான். அற்புதமா கருது பாடுவாங்க.
கிராமியத்தில் உள்ள அழகான பாட்டு சகுந்தலையில எங்கள் எம்எஸ்எம்மா அற்புதம் யாகங்கள் பூர்ணமாக வேண்டும் ஒரு பாட்டு, எஸ்வி பாட்டு. அது கிராமிய வில்லு பாட்டுல முக்கியமான பாட்டு, யாகங்கள் பூர்ணமாக வேண்டும். பெரியவர்களுக்கு நாதத்தில் வேதம் இல்லை, நாதத்தில் எல்லாம் ஒண்ணுதான். காதாலே மணி ஓசை கேட்கணும். பெரியவங்க சொன்னது சுருக்கி சொல்லியாச்சு. கிராமத்துல இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்க. நமக்கு வேலைகள் நிறைய இருக்கிறது. கிராமத்துக்கு போய் படிச்சுக்கணும். சிட்டிலே சில கிராமத்துக்காரர் இருக்கான், அவருக்கு விளக்கி சொல்லணும். நீ என்னப்பா கோயிலுக்குள்ள வா, கண்ணாலையாவது பாரு, காதாலையாவது. அடுத்து என்ன? நாவினிலே தேவாரம் முழங்க வேண்டும், உங்கள் நரம்பினிலே பக்திதனை இணைக்க வேண்டும். பக்தியை நரம்பில இணைக்க வேண்டும். பையில சாமி படம் சொல்றதா போத. ஆமா, நரம்பு பக்தி இது ஹிந்து நரம்புல அப்படி பின்னி ஓடணுங்கிறது ஓடணும். அப்புறம் கையிரண்டும் இறைவனையே வணங்க வேண்டும். இறைவனையே உன் கை வணங்கணும். காந்தியடிகள் வாழ்க்கையில் ஒரு அருமையான சம்பவம். அவர் இடது கையால்தான் அந்த சுல்தானுக்கு வணக்கத்தை செலுத்துவார். ஆட்டுக்கிட்டு இருந்த ராஜாவுக்கு மகாத்மா காந்தி இடது கேட்டு கும்பிடுவார். அங்க அரசாங்கத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்து இருக்கு, என்ன தெரியுமா? வலது கேட்டு கும்பிடணுமா, நாளில இருந்து கும்பிடப்படாத. காந்தியோட தாத்தாவை பார்த்து அவர் வலது கேட்டு கும்பிட மாட்டேன், இடது கேட்டு தான் வந்து கும்பிடுவேன். நீ சுல்தானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஏன் கும்பிட மாட்டேன் எக்ஸ்பிளேஷன் கேட்கிறான். வலது கையை இறைவனுக்கு என்று சமர்ப்பித்து விட்டேன், அவரை கும்பிடுறதுக்கு தான் அந்த கை அப்படி சொல்லி சொல்றாராம். அதாங்க நாவுக்கரசர் சொல்றாரு. அதெல்லாம் பெரியவா சொல்ற, கையிரண்டும் இறைவனையே வணங்க வேண்டும், காலிரண்டும் திருப்படிகள் ஏற வேண்டும். அதுல வித்தியாசமே வேண்டாம். இதா கேட்க வேண்டாம். நீ பழனிக்கு போனாலும் சரி, ஐயப்ப கோயிலுக்கு போனாலும் சரி, திருப்பதிக்கு போனாலும் சரி, காலிரண்டும் திருப்படிகள் ஏற வேண்டும். நெற்றியிலே திருநீர் மணக்க வேண்டும். நெற்றின்னா திருநீர் இருக்கணும். அதுக்கு விளக்கம் சொல்லும் போது பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சொன்னேன், என்னைக்குமே பெரிய மகான்கள் மறைவனுடைய கதையை நான் மறைந்தார்கள் முடிக்க மாட்டேன். அதுதான் ரொம்ப காலம் கழிச்சு நான் சுப்பு ஆரம்பத்தில் அசுபமாக ஒரு வார்த்தை கூட வராது. எப்போது சிரிக்க சிரிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஒரு வார்த்தை, நாவுக்கரசர் என்னை கண்டார், கண்டு கட்டி பிடிச்சுக்கிட்டார். ஒரு சின்ன கற்பனை. கட்டி பிடிச்சது என்ன கேட்டார், நீரில்லா நெற்றிப்பாள் நெய்யில்லா உண்டிப்பாள்னு சொன்னவே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? நாவுக்கரசர், நான் சொல்றேன் நெய் விஷயம் ஞாபகம் இருக்கு, நீர் விஷயம் மறந்து போச்சு. மறந்து போச்சு. அது ஏன் திருநீர் பூசுறதுக்கு ஒரு வழக்கம் சொன்னேன். நெற்றியிலே திருநீர் மணக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, ஒரு கலைஞன் அதிக புகழை பெற்று விட்டார், வாழ்க்கையில சிறப்புகள் வந்துட்டா, அந்த விபூதி பூசும் போது என்ன இருக்கு தெரியுமா? மனிதா உடைய முடிவான வடிவம் இந்த விபூதி தான், முடிவான வடிவம் இந்த சாம்பல் தான். அங்க சிவன் கோயில் கொண்டுள்ளான். ஆக உன்னுடைய அகங்காரம் போறதுக்கு, மமதை போவதற்கு முடிவான வடிவமாகிய சாம்பலை எடுத்து ஒரு நெத்தியில பூசிக்க. நெத்தியில பூசினா ஒரு கடைசி ஷேப் தான். ஆமா, கடைசி வடிவம் இதுதான். நீ என்ன ஆடு என்ன பாடு, நீ எங்க போய் கடைசியில சாம்பலாத்தா. இது ஒரு புத்தி வர்றதுக்காக நெத்தியில பூச சொன்னாங்க. அங்க புத்தி பக்கத்துல இருக்கிறதுனால சீக்கிரம் எட்டுக்கிறதுக்காக தான். திருமண்ணாயின்னு இந்த ரூல் பொருந்தும். நெத்தியிலே திருநீர் மணக்க வேண்டும், உங்கள் நெஞ்சினிலே அஞ்செழுத்து வாழ வேண்டும், சைவனாக எந்த நாளும் வாழ வேண்டும். சைவனாக எந்த நாளும் ஒரு வார்த்தை உள்ளது, அது முக்கியம். சனிக்கிழமை உள்படன்னு அர்த்தம். ஆமா இல்லையா? ஆமா. சைவனாக எந்த நாளும் வாழ வேண்டும், சத்தியமே வெல்லும் என்று நம்ப வேண்டும், தெய்வம் ஒன்று என்று நன்று உணர வேண்டும், தெய்வம் ஒன்று என்று நம்பி உணர வேண்டும், சேவை செய்யும் இந்து மதம் போற்ற வேண்டும், பிடியரிசி எடுத்து வைத்து சேர்க்க வேண்டும். அந்த பிடியரிசி திட்டம் சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம், அந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒன்றும் தெரியல. பிடியரிசி திட்டத்தை பத்தி ஒரு தடவை கண்ணதாசன் ஒரு சந்தேகம் வந்து, அது பெரியவா வந்து பிடியரிசி திட்டத்தை சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் சொல்றா, பேப்பர்ல சொல்றா, நீர் வேற வில்லுப்பட்ட பாடிட்டு இருக்காரு. நான் ஒரு ஐயப்பன் கதையில பிடியரிசி சொல்லிட்டேன், பெரியவா சொன்னான்னு. அந்த ஐயப்பனுக்கு வந்திருந்தார் கண்ணதாசன். பிடியரிசி பத்தி எல்லாரும் பிரமாதம் பேசால. என்ன விஷயம், கண்ணதாசனுக்கு சந்தேகம். பிடியரிசி பிடிச்சுக்கிறது வச்சு அந்த நாட்டு ப்ராப்ளம் தீர்ந்துருமா கவிஞர். இதோடு இங்க நம்மை அழைத்து வந்த அன்புக்கு வணக்கத்துக்குரிய நாராயணசாமி ஐயர் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஒரு அன்பர் கூட்டு போயிருக்கார். ஒரு வக்கீல் இதே பேருடையவர் கூட்டு போயிருக்கார். போகும்போது கண்ணதாசனுக்கு சந்தேகம், இந்த பிடியரிசி திட்டத்தை பத்தி பெரியவாட்ட ஒன்று கேட்கணும். நீ கை எப்படி பிடிச்சு பாரு, எப்படி இருக்கு பாரு, இப்ப எது மாதிரி இருக்கு பாரு, பிடியரிசி தத்துவம் அது ஹிருதயம் மாதிரி இருக்குன்னா அந்த கவிஞர். ஆமா, அது ஹிருதயம் மாதிரி இருக்கிற அரிசியை அதில் அள்ளி கொடுத்தோம்னா உன்னுடைய ஹிருதயமாக நீ கொடுக்கிற, மனப்பூர்வமா கொடுக்கறன்னு சொல்லி அர்த்தம். ஆக பிடியரிசி சக்சஸ் ஆயிரும். அது எடுத்துக்கிறது மனப்பூர்வமா கொடுக்கிறேன். ஒரு ஆமா, பிடியரிசி எடுத்து வைத்து சேர்க்க வேண்டும், பேராசை
வேண்டும். படிப்பதனை கடைபிடித்து பழக வேண்டும். படிப்பதனை கடைபிடித்து பழக வேண்டும். உங்கள் பக்தியினால் சக்தி எல்லாம் பெருக வேண்டும். உங்கள் பக்தியினால் சக்தி எல்லாம் பெருக வேண்டும். கண்ணாலே கோபுரங்கள் காண வேண்டும். காதாலே மணியோசை கேட்க வேண்டும். இன்னும் ஒரு வசன குறிப்பும் ஒரு பாடலோடும் நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தோட கொஞ்சம் தாண்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல கருத்து முடிச்சிருவேன். பெரிய அந்த பால் கதை உண்டோடான்னு கேட்பாரு திடீர்னு. பால் கதை 5-6 கதை சொல்லுவேன் நான். 5-6ல எதை தெரிகிறது? சரி இன்னைக்கு 5 சொல்லி போடுவோம். பெரியவங்க இருந்து கேட்கறத பத்தி பிரச்சனை இல்லை. ஆமா, நம்ம மாதிரி அளவு எவ்வளவு நேரம் இருக்கலாம், வேற வேலை போயிட்டு உட்கார்ந்து உட்கார்ந்துருவாங்க. நம்ம இவர் கதையை கேட்கலாம்னு நினைக்க மாட்டான். ஏன்னா அந்த மமகாரம் அகங்காரம் சில இடங்கள்ல இருக்குமே, அதெல்லாம் கிடையாது. ஒன்னு சொல்லுவேன், பெரியவர்கள் பிறந்ததும் ஈகோ என்பது இறந்து விட்டது. குழந்தையாக அங்க தவழும் போதே ஈகோ கிடையாது. அப்பவே அது குழந்தை, இப்பவும் குழந்தை, இன்னும் குழந்தை, இன்னும் அவதரிக்கும். அப்பவும் குழந்தை. லோகத்தில் நம்ம செய்யற தவம் நொறுதலும் அங்க இருந்து அவதரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த பால் கதை என்னன்னா, அம்பாள் காமாட்சிக்கு பாலபிஷேகம் செய்தார்கள். குழந்தை மாதிரி கேட்கிற மாதிரி கேட்கிற செய்தா பால் போய் காமாட்சி காதல ஒரு கதையை சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? அம்பிகே, நான் பசு வயித்துல பத்திரமா இருந்தேன். என்ன ஒருத்தி கறந்தா, அடுப்புல வச்சா, கீழே நெருப்பு போட்டா, தர தரன்னு கொதிச்சேன். அதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சா, அதுக்கப்புறம் புளிச்ச நண்பனை சேர்த்தா. யாரு? மோரு. மோரு சேர்த்தா, உர விட்டு போச்சு. மறுநாள் மத்த கொண்டு வச்சு கடைஞ்சா. எப்படி கடைஞ்சா? அப்படியே டக்கு டக்குன்னு கடைஞ்சா. மோர் தனியா பிரிஞ்சது, வெண்ணெய் தனியா இருந்து பிரிஞ்சது. இப்ப வெண்ணெய் இருந்து வச்சிருந்தா, அவ புள்ள இருந்து வந்தா. மதர் புதுசா இங்கிலீஷ் படிக்கிறான். அடிக்கடி வேண்டாத இடத்துல இங்கிலீஷ் ஒருத்தர் பேசினோம்னா அப்பதான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படியா? இல்லையா? திடீர்னு வேண்டாத இடத்துல திடீர்னு சில சாமியார்கள் எத்தனாம் தேதி வந்தீங்கன்னு ஒரு சாமியார்ட்ட தரிசியெல்லாம் கேட்டேன். 4ஆம் தேதி. ஏன் இப்படிங்கிறாரு? 4 மோதிரம் தெரியணுமா? ஓஹோ. இன்னும் எத்தனை நாள் ரிப்பேட் சுவாமிகள் அப்படின்னு 4 நாள்ல அந்த கையிலயும். ஆமா. மொத்தம் அதாவது எத்தனாம் தேதி புறப்படுறீங்களா? 8ஆம் தேதி ஜொலிக்குது. நான் திருநெல்வேலிக்காரன், கொஞ்சம் வினயமான ஆள். நான் பதில் கேட்கறது கேட்டேன். நீங்க அடிக்கடி விரல கட்டுறதுல தோடு மறைஞ்சு போகுதுன்னு. அவர் அதை விட பழுவன் கட்டிக்கார, அதுவும் பார்க்க வேண்டிய விஷயம் தான் இல்லையா? அப்படி இருக்கா அவன் மதர் இந்த பட்டரை கீ ஆக்கி கொடு, பட்டரை கீ ஆக்கி கொடு. இப்ப பட்டர் நினைச்சுதான் என்ன பட்டர் இங்கிலீஷ்ல சொன்னா என் துன்பம் பெட்டர் ஆயிருமா? அது எப்படி ஆகும்? இங்கிலீஷ்ல சொன்னாலும் தமிழ்ல சொன்னாலும் ப்ராப்ளம் தானடா. தேசத்துல பாஷை மாத்தி பிரச்சனைகளை பேசி ஆளுகளை ஏன் குழப்பறீங்க? அதானே. சில பிரச்சனைகளை சில பாஷை மாத்திரா புரிஞ்சதா சில பேர் நினைச்சு அபிநய சொல்ற. ஆமா, ஆக பாஷை மாத்த குழப்பங்கள் அங்க வேண்டாம் அப்படின்னு பட்டர் நினைச்சுதான். இப்ப பட்டரை உருக்குனால நெய்யாச்சா ஜாடியில வச்ச அலசனல் வரும். அவ்வளவுதான். இத கிராமத்துல 3/4 மணி நேரம் சொல்லணும் இந்த கதைங்க. நம்ம கிராமம் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல வச்சிருக்கா. வீதியில 2 பேர் போயிட்டு இருக்கா. இதை பெரியவர்கள் கேட்ட கதை. நான் புஸ்தகத்துல கொண்டாந்துட்டேன். ராமாயணம் என்னுடைய புஸ்தகத்துல முக்கியமான இடத்துல வச்சிருக்கிறேன். பரதனுக்கு கீதை சொல்வார் ராமர். அந்த இடத்துல பெரியவா பேர் போட்டு வச்சிருக்கேன். அப்போ தாரா ராதா 2 பேர் போறா வந்தார்கள். அடியே உங்க ஊர்ல ஆளாக்கு நெய் என்னடி விலை? அதை ஏண்டி கேட்கிறேன். பதவியில இருக்கவருக்கு ஒரு விலை, ரிட்டையர்ட் ஆகிறவருக்கு ஒரு விலை, ஆமா, பேப்பர்ல ஒரு விலை, கடையில ஒரு விலை, அதெல்லாம் தாங்கலாண்டி போர்டுல ஒரு விலை, கடைக்குள்ள ஒரு விலை. எந்த விலையை கேட்கிறேன்னா இன்னைக்கு என்னன்னு கேட்டா, அந்த காலத்து 60 வருஷத்துக்கு முன்ன விலை சொல்லு. அது என்ன விலை? அதுவா ஆளாக்கு நெய் எங்க ஊர்ல 8 ரூபா. இப்ப நெய் ஜாடிக்குள்ள இருக்க அது சுடர் சந்தோஷம் தாங்கல. இப்ப நான் பாலாகிறது கஷ்டப்பட்டு என் நெய் விலை உயர்ந்து வச்சு, எப்படி படிப்படியா நிலை உயர்ந்து வச்சு, பாலாக இருந்த நான் கஷ்டப்பட்டு கடையை பெற்று சுட வைக்கப்பட்டு உருக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் ஆன்மீக விலைக்கு உயர்ந்தது. அப்ப பாலாக இருக்கும் போது ஆளாக்கு 45 பைசா, இப்ப ஆளாக்கு 8 பைசா. ஆக பட்ட கஷ்டங்கள் என் நிலையை சொல்லி உயர்த்தினேன். நல்லபடியாக சொல்லி வந்தாச்சு. அப்ப 45 பைசா, இப்ப 8 ரூபா. என்னாச்சு? ஆக கஷ்டங்கள் ஒரு ஆளை உயர்த்தும், துன்பங்கள் ஆளை சொல்லி உயர்த்தும். இது தெரியாமல் கஷ்டம் வந்தது கடவுளை கும்பிடுறது விட்டுட்டேன்னு சொல்றான். நீ கஷ்டம் தான் மனிதனை உருவாக்கும். ரவீந்திரநாத் டாகூர் அழகாக ஒரு கவிதை சொல்லுவார். ஓகோ கஷ்டங்களை நீங்கள் வருக. ஏன்னு கேட்டா, நீங்கள் தான் எனக்கு ஆண்டவனை அறிமுகப்படுத்துகிறீர்கள். கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்துவது கஷ்டங்கள். உங்களை வரவேற்கிறேன். பாரதி அழகாக பாடுவார், நாளொன்று போவதற்கு நான் படும் பாடு தாளம் படுமோ தனிப்படுமோ யாரு கண்டா. அதனால என்ன சொல்லுச்சு? இப்ப நான் பாலாக இருக்கும்போது 45 பைசா, ஆமா, இப்ப இத்தனை கஷ்டப்பட்டு நெய்யானதுக்கு அப்புறம் 8 ரூபாங்கிறான். ஆக ஆன்ம விலைக்கு சொல்லி கூடியிருக்கு. ஆக ஒவ்வொருத்தரும் ரத்னகிரீஸ்வரர் பிரார்த்திக்கும் போது, என்ன என் பரமாச்சாரியாட்ட பிரார்த்திக்கும் போது, பரமாச்சாரியான்னு சொல்லும் போது தயவு செய்து ஒன்னே ஒண்ணு முன்ன சேர்த்துங்க. உங்க திருவடி தொட்டு கண்ணில் ஒட்டி கேட்டுக்கிறேன், என் பரமாச்சாரியான்னு சொல்லுங்க, தப்பே இல்லை. அந்த என்ன குற்றம் கிடையாது.
அந்த எண்ணுல குற்றமே கிடையாது. அது எந்த எண் தெரியுமா? விவேகானந்த சுவாமிகள் பாறையில் நின்று ஓஹோ பறந்து விரிந்து கிடக்கும் என் இந்தியாவின்னார்ல, அது போல அரை கிரவுண்ட் கிடையாது அவருக்கு. விவேகானந்தருக்கு அரை கிரவுண்ட் கிடையாது. ஓஹோ பறந்து விரிந்து கிடக்கும் என் இந்தியாவே அந்த எண்ணில் பரிவாளை கொண்டாங்க. ஏன் பரமாச்சாரியால் நான் ஏன் பரமாச்சாரியால் சொல்லுவேன் என்ன சொல்லி சொன்னா எப்படி பிரார்த்திக்கணும், இப்படி எப்படி பிரார்த்திக்கணும் சொல்லி கேட்டா வேற ஒண்ணும் இல்ல. பரமாச்சாரிய தெய்வமே மகா சுவாமியே 100 ஆண்டு எங்களை திருத்த முயன்று இவ்வளவுதான் முடிஞ்சது, நான் அப்புறம் வரேன்னு சில அறவுரைகளை பத்தி சொல்லிட்டு இங்கிருந்து நீங்க தோன்றா துணையாக இங்கிருந்து சென்று இருக்கிறீங்களே, உங்கள்கிட்ட ஒண்ணே ஒண்ணு பிரார்த்திக்கிறேன், என்னை ஆளாக்கு பால போல ஆளாக்கு. நல்லா இருக்கு. அது இப்படி கேட்ட போதும் நல்லா இருக்கு. பெரியவர்கள்லாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் படிக்கணுங்கிற தேவையில்லை. படிச்சா தப்பு இல்லை, படிக்கிறதுக்கு போதிய ஞானமும் இல்லை நேரமும் இல்லை. ஆக என்ன செய்யலாம்? பரமாச்சாரி தெய்வமே என்ன செய்யணும்? ஆழாக்கு பால போல என்ன ஆளாக்கு தெய்வமே. இதுல ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன? இது கஷ்டம் தான். ஒழுங்கா சொல்லணும். ஆமா, சிறப்பிழகம். என்னது சிறப்பிழகம்? ஆழாக்கு பால போல என்ன ஆளாக்கு. எங்க ஊர்ல ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு வந்து தமிழ் வளர்த்தான். வாழைப்பழம் அழுகி கொழுகி நழுகி கீழே விழுந்து. எப்படியா பழம் ரொம்ப கரைஞ்சு போச்சு. வாழைப்பழம் அழுகி கொழுகி நழுகி கீழே விழுந்து. இவரை திருத்த ஒருத்தர் வந்தார். என்ன சொன்னார்? அவர் சொன்னாரு, நீங்க பேசுறது சுத்த தப்பு. அப்படியா? உச்சரிப்பு சுத்தம் இல்லை. சொல்லிக் கொடுங்க. உச்சரிப்பு சுத்தம் இருந்தா பேச்சு சுத்தம் இருந்தா தேசம் சுபிக்ஷமாகும். இவ்வாறு வேலை சொல்லி கொடுங்க. திருத்தினார். கேளுங்க, முக்கியமான விஷயம் விளையாட்டுக்கு மட்டும் சொல்ல ஒரு கரமான விஷயம் இருக்கு. என்ன? இன்னொருத்தர் வந்தாரு, நீங்க 2 பேர் பேஜறது தப்பு. தப்பு பேஜி 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 இப்படியே பேஜிட்டு இருக்கீங்களே. அதானே பேஜின்னா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி எதை பொறுத்தல எவ்வளவுமான ஆடினார்ல அது பிரகாசமா இருந்தது, அப்படி இருக்கணும். இவர் கேளுங்க, அது எப்படின்னா ஏலத்துல ஜெல்லப்பயிரால் ஹோட்டல்ல ரஜம் வாயாஜம் வெகு ஜொகிஜா இருந்தது, இப்படி சொல்லுங்க. யார் இவன் சொல்லி கொடுங்க. இன்னொருத்தர் வந்தான், ஃபோர்த். அவன் தான் தமிழா, ஒரு காலத்தில் உன் வாழ்வு எவ்வளவு பிரகாசமா இருந்தது, உன் வாழ்வு இப்படி போய்விட்டது, இந்த எள்ளுக்கு இந்த எள்ளு போட்டான். இதை ஏன் சொல்ல? 4 பேருமே குற்றவாளிகள் ஒருவரை ஒருவர் திருத்துகிறார்கள். இதுதான் நாட்டு வேலை இல்லை. இது ஒரு சின்ன ஒரு விளையாட்டு கற்பனை சொல்றேன். நோயாளிகளா சேர்ந்து ஒரு ஆஸ்பத்திரி நடத்துறா எப்படி, அதுதான் இன்றைய பாரதம். அப்படி இருந்துகிட்டு இருக்கு. இங்க பரமாச்சாரிய தெய்வத்தை தவிர வேற வழி இல்லை. ஆக எப்படி பிரார்த்திக்கிற? ஆளாக்கு போல ஆளாக்கு. இப்படி போய் ஒரு ஊர்ல ஐயப்ப கதை சொல்லிட்டு விடியகாலம் புரட்டு வந்துகிட்டு இருக்கேன். அண்ணாச்சி ராத்திரி சொன்னாரு விடியகாலம் பிரார்த்திக்காரு. எப்படி சாமி சரணம் சொல்லிட்டு ஆளாக்கு பால போல ஆளாக்குன்னு சொல்றது அதை ஒரு அரை கதை கேட்கக்கூடாது. கேட்டா நல்லா கேட்கணும், இல்லாட்டா இன்னொரு நாள் கேட்கலாம் விட்டுறணும். ஆமா, அவர் எப்படி பிரார்த்திக்க என்ன மட்டும் ஆளாக்கு எதிரிய பாழாக்குன்னு கலேஸ்வரமா கதை உட்காந்து கேட்டா முழுசா கேட்கணும். அதானே, அப்பதான் முழு பரிவாரம் தரிசனம் தருவோம். ஆமா, ரமண பக்தி அப்படி ஒரு பக்தி. ரமணர் அற்புதமான ஒரு மனிதருக்கு. நான் முகமது சொல்றதுக்காக சொல்ல, பக்தினா அப்படி இருக்கணும். பார்க்க விடங்கும் பார்க்க விடலாம் நந்தலாலா சொன்னார்ல, அந்த மாதிரி என்ன சொல்லி சொன்னா ஆளாக்கு பால போல ஆளாக்கு பால போல என்ன ஆளாக்கு அப்படி சொல்லி கேட்கணும். என்ன மட்டும் ஆளாக்கு எதிரிய தூளாக்கு எப்படி கும்பிட்டு சொல்லுங்க. என்ன மட்டும் ஆளாக்கு எதிரிய பாலாக்கு ஒருத்தர் அப்படி ஒருத்தர் கேட்டான். அது பாலுக்கு வந்த கஷ்டம் நமக்கு வரட்டும் கஷ்டம் வரட்டுமே, அதுல என்ன இருக்கு, ஆனால் ஆன்மீக விலை கூடட்டும். பாரதி இந்த 2 பாட்டுக்குள்ள என்ன வச்ச, நாள் ஒன்று சென்னையில் போவதற்கு நான் படும் பாடு தாளம் படுமோ, தாளம் ரொம்ப கஷ்டப்படுதான், தாளம் படுமோ தரிபடுமோ யார் கண்டா, அப்படி சொல்லிட்டு எப்போதும் தெய்வ நாமத்தை நினைக்கணும். நம சிவாய உட்கார். நான் ஒன்று சொன்னேன், ஒரு முறை ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பெரம்பூர்ல கதை சொல்லும் போது சுப்புவாரம் சொல்றது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அது என்ன வாசகம் தெரியுமா? டெலிபோன்ல ஹலோ அப்படிங்கிற எல்லாரையும், அது எந்த நேரம் இங்கிலீஷ் படுறதோ தெரியல, என்ன பாதி பேர் அதுல பொய் தான் பேசுறான். செல்லா இருக்கட்டும், சயின்ஸ் டெவலப் ஆயிருக்கே தவிர மெஞ்ஞானங்க டெவலப் ஆகல. என்ன சொல்லுது அலோங்கிறான். அதை தயவு செய்து ஒரு ஹிந்து பேசும்போது நமசிவாய அப்படி ஆரம்பிக்கோ, அல்ல ஜெய் சங்கராய் அப்படி ஆரம்பிக்கோ அப்படி சொல்லும்போது நாங்க சொன்னா கேட்க வர நீர் சொல்லும் நீர் தான் போய் அடிச்சு சொல்லுவாரு. நமசிவாய சொல்லுங்க. நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். பரம்பொருளின் திருத்துணையே என்று பாடுவோம், பரமசிவன் பாதம் தன்னை போற்றி வணங்குவோம். சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எங்கோ
காட்சி தருகிறான். எங்கும் ஜோதி வடிவமாக விளங்கும் ஈஸ்வரன் எதிலும் நல்ல சுடரொளியாய் காட்சி தருகிறான். பொங்கும் ஞான மூர்த்தியான சோமசுந்தரன் புவனம் முழுதும் ஆட்சி செய்து அருளை தருபவன். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நெற்றி கண்ணில் அதர்மம் தன்னை அழிக்கும் சீலனாம், நேர்மந்திரன் நெஞ்சம் தனில் கோவில் கொண்டவன். நெற்றி கண்ணில் அதர்மம் தன்னை அழிக்கும் சீலனாம், நேர்மந்திரன் நெஞ்சம் தனில் கோவில் கொண்டவன். பணிந்து நிற்கும் பக்தர்களை என்றும் காக்கவே, பணிந்து நிற்கும் பக்தர்களை என்றும் காக்கவே பரிவுடனே ஓடி வரும் பார்வதிநாதன். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம், நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. முதல்ல நமக்குள் ஒரு ஒற்றுமையை சமரசத்தை ஏற்படுத்துவோம். வீட்டுக்குள் ஒற்றுமை, ஆமா, பிறகு வீதியில் ஒற்றுமை, ஒற்றுமை, பிறகு ஊர்ல ஒற்றுமை, பிறகு மாநிலத்துல, பிறகு தேசத்துல, பிறகு லோகத்துல. வெற்றி வரணுமே, ஒற்றுமை வரணும்னு அப்போ எதிர்பார்க்கறதுக்கு யோகியதை அப்பதான் இருக்கு. நம்மகிட்ட தீக்கணும். முதல்ல சில பேர் என்கிட்ட கச்சேரிக்கு வருவா, பெருமாள் கோயில சில பேர் கச்சேரிக்கு வருவா. நான் வேணும்னு சொல்லுவேன், பார்வதியில நடத்தலாமே, சீனிவாச கல்யாணம் நன்ன சொல்லுவேளே அப்படிம்பாங்க. அதே மாதிரி சிவன் கோயில கச்சேரிக்கு சில பேர் வர்றா, கொஞ்சம் பரவாயில்ல. நான் வந்து பெருமாள் பத்தி சீனிவாச கல்யாணம் பண்றேன் அப்படின்னா, முதல்ல நீங்க பார்வதி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணுங்க அப்படி. இந்த நிலைங்கிறது மாறணும், மாற வேண்டும். இதை பெரியவா நமக்கு அழகா அனுகிரகம் பண்ணிருக்கிற கருத்து. நீங்க யாரு போய் ஆசை அவங்க பக்கத்திலே உட்கார்ந்த தெய்வங்கள்ட்ட கேட்டா தெரியுங்கிறது. கண்டிப்பா நாராயண் அந்த வாசகம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தொலைபேசி எடுத்தோம்னா ஒரு ஹிந்து பேசுறாருன்னு தெரியணும் அந்த குரல்ல நாராயணா என்ன செய்தி. அது கேட்கிறவனே நாராயணரா இருக்கக்கூடாது, அது ஒண்ணு இருக்கு, அது முக்கியம். சொல்ற மயில் தான் சொல்றது இருக்கு. இப்ப அலோடு எந்த நேரம் சொல்ல ஆரம்பிச்சோமோ பாதி போய் இல்லையா, இப்பதான் ஐயா குளிச்சுக்கிட்டு இருக்காருமா. ஆக நாராயணா. இப்ப எங்க திருநெல்வேலியில அரிசின்னு ஒருத்தர் சொல்ல மாட்டார், ஏன் சரி அரினா நாராயணன் பேர் வந்துருதான், அதனால சொல்ல மாட்டார். என்னங்க இன்னொருத்தர் அவரு இவரு அவரு சொல்ல மாட்டாரு, ஏன் தெரியுமா, அவரு வந்து அரிசியில சிவன் எழுத்து முதல் எழுத்து இருக்கான், சொல்ல மாட்டாரு. ஆமா, இப்போ ரெண்டு பேரும் அரிசி கலையிறான் வேண்டிதான் இல்லையா. இந்த பிரச்சனை ரொம்ப காலத்துக்கு முன்னே 47 வருஷம் இருக்கும். 47 வருஷத்துக்கு முன்னே என்எஸ் கிருஷ்ணருக்கு நான் எழுதியிருக்கேன். இதுவும் சமரசமா இருக்க வேண்டும். காஞ்சி பீடாதிபதிகள் அங்க சொல்லக்கூடிய அனுகிரகம் பண்ணும் போது சொல்ற வார்த்தை என்ன, நாராயணா. நாராயணா நம்ம கும்பிட்டு இருக்கிறது யாரு, நமச்சிவாயத்தை. கும்பிட்டு கொண்டிருப்பது நமச்சிவாயத்தை, அவர்கள் வணங்குவது நாராயணா. அந்த ஒற்றுமை நமக்குள்ள பரிபூர்ணமா சொல்லி வரணும். இதை நான் எழுதியிருக்க படத்துல. ஆக இவாளும் உஞ்சவர்த்தி வந்துட்டு இருப்பா, யாரு இவாளும் வந்துகிட்டு இருப்பா. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது முதல்ல இவர் பாடுறார், முதல்ல விபூதிக்காரர் பாடுறார். எப்படி சிவாய நமவென சிந்திப்பார்க்கு அபாயம் அணுகாது, ஒரு அபாயம் அணுகாது. ஆமா, சிவாய நமவென சிந்திப்பார்க்கு அபாயம் அணுகாது, ஒரு அபாயம் அணுகாது. இதை உபாயம் என்றே உரைப்பவருக்கு ஓங்கார பொருளாக விளங்கும். சிவாய நமவென சிந்திப்பார்க்கு அபாயம் அணுகாது, ஒரு அபாயம் அணுகாது. இத பார்த்தாரு நாமதாரிங்கிறது, அவருக்கு போட்டிக்கு ஆரம்பிச்சார். அவர் எப்படி நாராயண கோவிந்தா ஹரியன நாமம் போட்டுக்கோணும், திருநாமம் போட்டுக்கோணும். ஆமா, நாராயண கோவிந்தா ஹரியன நாமம் போட்டுக்கோணும், திருநாமம் போட்டுக்கோணும். உங்க நமச்சிவாயனை நினைச்சு சாம்பலால் வெளிச்சம் போடுதே கிழிச்சவாயுகள். நாராயண கோவிந்தா ஹரியன நாமம் போட்டுக்கோணும், திருநாமம் போட்டுக்கோணும். இப்போ கலைவாணர் வருவார்,
2 பேரும் படுத்து தூங்குறாங்க திண்ணையில. கொஞ்சம் விடுத்தி முடிஞ்சாச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நாம போட்டவர் தூங்குறாராம், விபூதி பூசவர் தூங்குறாராம். அப்ப இவருக்கு ஒரு வசனம் ஒண்ணு வரும், வேடிக்கையாக வரும், அதுக்குள்ள அருமையான வினையா இருக்கும். என்ன தெரியுமா? நாம போட்டவர் படுத்திருக்கும் போது விபூதி நட்டக்குத்தர் நிக்கிற மாதிரி இருக்கு. விபூதி படுத்திருக்க மாதிரி இருக்கு. ஆமா, அங்க விபூதி பூசிக்கவர் படுத்திருக்கும் போது நாம நட்டக்குத்தர் நிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இது நாம போட்டவர் படுத்திருக்கும் போது விபூதி படுத்திருக்க மாதிரி, இவர் படுத்திருக்கும் போது நாம நட்டக்குத்தர் மாதிரி இருக்கு. படுத்து அழைச்சா தேசத்துல பிரச்சனை தீர்ந்து போது முழிச்சிருக்கும் போது ஏன் தான் பெருசு பண்றாங்களோ தெரியலையே. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கிறது போல. நாராயண அழகாக தெளிவாக சொல்லி சொல்றார்கள். அது ஒற்றுமைகள் சொல்லி வரணும்னு சொல்லிட்டு பெரியவர்கள் முன்னாலே காலடி முதல் காஞ்சி வரைக்கும் நிறைவாக பாடிய பாடல் இருக்கு. அந்த பாடலை பாடி நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துகின்றேன். அது என்னன்னா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி அந்த பாட்டை ஆரம்பிக்கும். காலடி முதல் காஞ்சி வரைங்கிற கதையை சொல்லி முடித்தேன். ஆதிசங்கரனுடைய அவதாரத்தில் 3 மணி நேரம் படத்தில் சொல்லக்கூடிய சூழலை எல்லா பெரியர்களும் வந்திருந்தா சொல்லி முடிச்சு எல்லாருக்கும் ஒரு அன்பளிப்புங்கிறது சொல்லி எடுத்தார். பூக்கள்லாம் எனக்கு மாத்திரம் எதுவும் கொடுக்கல. எனக்கு எதுவும் கொடுக்கலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தலையில் சிரஸ்ல வில்வத்தை எடுத்துக்கிறது சொல்லி போட்டாங்க. அதை இங்கிருந்து பெற்றுக்கொண்டேன். அது இன்னும் வீட்டில் பத்திரமாக என்னுடைய ஆஸ்தியாக வைத்திருக்கிறேன். அப்ப அப்படி கொடுத்துட்டு என்னை பார்த்து சிரிச்சாங்க. சிரிச்சதுக்கு என்ன காரணம்ங்கிறதுக்கு ஒரு காரணம் கூட உண்டு. ஏன்னு கேட்டா, நான் கதையில் ஒரு விஷயத்த சொன்னேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, சேவம் கேட்கும் போது யார் யாரும் ஒரு மேனரிசம் ஒண்ணு வரும். உண்டு உண்டு. குண்டக்குடி என்ன சௌக்கியம் கேட்கும்போது என்ன சௌக்கியமா, குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பார். உண்மையாளர் கேட்கும்போது இப்படி நல்லா இருக்கா அப்படி கேட்டுக்கிட்டு இருப்பார். மேனரிசம் அங்கேயும் சொல்லி தெரியும். அது மாதிரி என் மேனரிசம் இப்படி கையை வச்சிருந்தேன். இப்படின்னா அது பெரியவா இப்படின்னதும் அங்கிருந்து அந்த வில்வம் எடுத்து போட்டாங்க. அது 10 வருஷம் இருக்கு. அப்போ ஆசு கவியாக ஒரு கவி பாடினேன். இந்த கவிதையோடு நிகழ்ச்சி பூர்த்தி ஆகிறது. இது என்னன்னு கேட்டா, எல்லாரும் பார்க்கும் போது மரமாச்சாரி தெய்வத்தினுடைய ஒரு முகம் காட்சி அளிக்கிறது. ஆமா, எனக்கு அப்போது காட்சி அளிப்பது 6 முகங்கள் காட்சி அளிக்கின்றன. 6 முகங்கள் பரமாச்சாரிய தெய்வத்தினுடைய முகத்தில் காட்சி அடியனுக்கு அப்ப கிடைச்சது. அந்த காட்சி சுவாமிநாதன் என்னவோ தெரியல, எனக்கு 6 முகங்கள் காட்சி அளிச்சது. சுவாமிநாதன்லேயே பூர்வாசிர பேர். அதுல என்ன கேட்டா, முதல் முகம் என்ன, 2வது முகம் என்ன, 3வது முகம் என்ன? முதல் முகம் அம்மையிடம் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று. பார்க்க விதமாக நான் பார்த்தோமானால், ஒரு தாயிட்ட காமாட்சிட்ட வரங்கக்கூடிய குழந்தை எப்படி வரம் கேட்கும் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, குழந்தை முகம் தான். அம்மையிடம் வரங்கேற்கும் குழந்தை முகம் ஒன்று. அதை அனுபவிச்சா போதும் முழு ஹிந்து, சந்தேகம் இல்லை. அம்மாட்ட பெரியவா முகத்தை பாருங்க, ஒரு தடவை தெரியும். அம்மாட்ட வரங்கேற்கக்கூடிய குழந்தை முகம் ஒன்று. அன்பருக்கு அருள் கூட்டும் குருவின் முகம் ஒன்று. ஜெகத்குரு. அடுத்து அன்பர்களுக்கெல்லாம் அருள் கூட்டக்கூடிய ஜெகத்குருவினுடைய முகம். அடுத்து செம்மையுரு ஹிந்து மத தலைவர் முகம் ஒன்று. ஒவ்வொரு மதத்துக்கும் உங்க குரு யாரு, உங்களுக்கு நீங்க போக வேண்டிய ஸ்தலம் எது கேட்டா உடனே சொல்லுவான். நமக்கு அது சொல்ல தெரியல. இனிமேலாவது அதை ஓர் இருக்கை என்று சொல்வதற்கு நாம் கத்துக்கொள்வோம் அல்லவா? அதை தெளிவா சொல்லி சொல்றேன். நீ எந்த ஊருக்கு புனித ஸ்தலம் போற, எங்கேயோ போறோம். எங்க போற, எங்க போற, எங்க சுற்றுலா பஸ் எங்க போகுது, அங்க போறேன், போயிட்டு இருக்கேன். நீ எங்க போற, ஃபாரினுக்கு போறேன். நீ எங்க போற, ஒவ்வொரு மதத்திலும் சொல்ற. ஆனா உங்களுடைய புனித ஸ்தலம் எதுக்கு போகணும், லைஃப்ல பெரிய திட்டமா வச்சிருக்கேன். ஓர் இருக்கை ஒரு முறையாவது போயிட்டு அது சித்தாந்த ஒளி நல்கும் ஞான முகம் ஒன்று. சித்தாந்த ஒளி தரக்கூடிய ஞான முகம் ஒன்று. அடுத்தது தம்மையே தாம் இழந்த தியாக முகம் ஒன்று. ஒரு ரிஷிக்கு லட்சணம் என்ன தெரியுமா? ஒரு ரிஷி எப்படி இருக்கணும், இவ்வளவு பெரிய புஸ்தகம் கூட எழுதலாம், ஒரு வரியிலையும் சொல்லலாம். அது ஒரு வரியில் சொல்வதற்கு எனக்கு அனுகிரகித்தார்கள். இந்த பாட்டு எப்படின்னா, அடுத்த வரி எழுதுறது என்னன்னு தெரியாது. முத வரி நான் சொல்லும் போது அம்மையிட வரங்கேற்கும் குழந்தை முகம் ஒன்றுன்னு சொல்றா, அடுத்த வரி தானா வருது, தானா வருது அந்த பாட்டை. அப்புறம் இவெல்லாம் எழுதி வச்சிருந்தா அந்த பாட்டை. அதுக்கப்புறம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ தம்மையை தாம் இழந்த தெய்வ முகம். அவர் ரிஷி. ரிஷிக்கு முதல் லட்சணம் தெரியுமோ, தனக்கு தான் எவன் பயன்படவில்லையோ அவன் ஒரு ரிஷிக்கு சமம். ரிஷிக்கு இதை விட நீங்க விளக்கமே வேண்டாம். எனக்கு நான் பயன்படாட்டா ரிஷி, எனக்கு நான் யூஸ் ஆகுற வரைக்கும் நான் ரிஷி அல்ல, மனுஷன், சாதாரண ஆளு. பெரியவா அவளால் அவளுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பெரியவருக்கு பெரியவரால் ஏதாவது பயன் உண்டா? லோகத்துக்கு உண்டு, இந்து சமயத்துக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அவரால் அவருக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால ரிஷி. தாய் போல கருணை தரும் தெய்வ முகம் ஒன்று. தாய் போல கருணை தரும் அன்பு முகம் ஒன்று. அந்த ரிஷி பார்த்தோம். ரிஷிக்கு லட்சணம் என்னன்னோ சொல்லுவார். தாடி அல்ல, இதல்ல, இதுல சூழலை அல்ல, தன்னை தான் இழந்தவர், லோகம் சௌக்கியமா இருக்கு சொல்லி நினைக்கூடிய அப்பேற்பட புரிதல். அடுத்தது நம்மிடையில் காட்சி தரும் 6 முகம் என்று.
நம்மிடையில் காட்சி தரும் திருச்செந்தூர் ஆறுமுகம் எடுத்துங்களேன். ஆறுமுக பெருமான் சுவாமிநாதன் பூர்வாசுர பெயர் கொண்ட பெருமான் அல்லவா? ஆக நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரையில். அம்மையிடம் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று, அன்பருக்கு அருள் கூட்டும் குருவின் முகம் ஒன்று, செம்மையுருகில் மத தலைவர் முகம் ஒன்று, சித்தாந்த ஒளி நல்கும் ஞான முகம் ஒன்று, தம்மையே தாமிழந்த யாக முகம் ஒன்று, தாய் போல கருணை தரும் தெய்வ முகம் ஒன்று, நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று, நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று, நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரைக்கின்று, நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரைக்கின்று, நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று, நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை என்று, ஆறுமுகம் என்று திருப்புகழில் நன்று. சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளாக மதிக்கிறீர். தாய்மார்களையும் பெரியோர்களை வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம வணக்கத்தை செலுத்துவோம். அதுபோல் கணேச சர்மா அவர்களை, அதுபோல் ஆத்மாவை, அதுபோல் நம்முடைய நீலகண்டையர் அவர்களை, இன்னும் இன்னைக்கு விருது பெற்ற எல்லா பெரியோர்களையும், நம்முடைய ரமணன் ஐயா அவர்களை, வீடு தேடி வந்து அற்புதமாக நீங்க வாருங்கள் இந்த வேத கைகரியத்துக்கு அழைத்த நம்ம நாராயணசாமி அவர்களை வேதத்தில் உள்ள வார்த்தைகளாக மதித்து உங்களுக்கு வணக்கத்தை செலுத்துகின்றேன். உள்ளத்திற்குள் ஒரு ஆலயம் அமைப்போம். அந்த ஆலயத்துக்குள்ள மகா பெரியவாளை சிலையாக வைப்போம். அந்த சிலை பத்திரமாக இருக்கும். அந்த சிலைக்கு எந்தவித ஆபத்துகளும் வராது. அதை யாரும் ஒண்ணு அசைக்க முடியாது. அப்படி வரணும் இல்லையா? அப்படி ஒரு நிலையை நம்ம சொல்லி உண்டாக்கி கொள்வோம்னு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, அன்றாட வாழ்க்கையில் பெரியவர் இசத்தை கொண்டு சேர்ப்போமாக. பெரியவருடைய கொள்கைகளை வாழ்க்கையில் இணைப்போம். அவரவர்கள் இணைப்பது அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையை பொறுத்து அங்கிருந்து சொல்லி அமையும். அப்படி அமைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் சொல்ல மனசில்ல. ஆகம சில்ப சதசுடைய சிறப்புகளை அறிந்தவன் 1963 வருஷத்திலிருந்து நீங்கள் சிறப்பாக நடத்துறீங்க. அவருடைய நல்ல பயனாக சென்னையில் நிகழ்த்திருப்பது நேற்று ஆன்மீகமும் அரசியலும் சந்தித்திருக்கிறது. இது மூலமாக நல்லதுகள் நடக்கட்டும். சாபம் பெற்ற கூவம் திறந்துட்டும். இன்னும் பல சரித்திர மாற்றங்கள் ஏற்படட்டும். நாட்டில் நல்லது வரட்டும் பிரார்த்திப்போம். நம்ம பிரார்த்திக்க போது பரமாச்சாரிகளை இனி நமக்காக பிரார்த்திக்க வேண்டாம். ஒரு அவமானம் சொல்றேன். சூரியன் காலையில் உதித்து வருகிறான். சன்னல்ல ஒரு ஓட்டை இருக்கு. அது வழியா வீட்டுக்குள்ள விடுறான், துவாரத்து வழியாக. இப்ப அதுல பார்த்தா சூரியன் தெரியவா? என் வீட்டுக்குள்ள இந்த சூரியன் வந்ததால் எனக்கு மட்டுமல்ல, அவன் லோகத்துக்கு. அது மாதிரி பரமாச்சாரியால் உலகத்துக்கு நம்ம கொடுக்கிற விதமா கொடுத்த உலகம் வாங்க தயாரா இருக்குது. அது வெறும் மொழிபெயர்த்து புஸ்தகங்களை மொழிபெயர்த்து பிரசங்கம் பண்ணி புண்ணியம் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் பெரியவாளுடைய தெய்வத்திற்கு ஒரு நடமாடு தெய்வமாக மாற வேண்டும். நீ மாறுறியான்னு கேப்பா. நான் மாறித்தான் இருக்கிறேன். என் குடும்பம் சங்கர குடும்பம், சங்கர மண்டலத்தை சேர்ந்தவன். என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் பெரியவாளை பத்தி தெரியும். இது மாதிரி எல்லா இந்து குடும்பமும் தமிழ் குடும்பங்களுக்கு என்ன சொல்லி மாறணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிற சொல்ல மனசில்ல. மார்ச் மாசம் ஒரு 6 மணி நேரம் பெரிய வாசல் தானே நீலகண்டையர்வாளையும் ஆன்மா ஐயா அவர்களையும் என் அன்பு தாய்மார்கள் காமாட்சி சுரூபமாக மீனாட்சி சுரூபம் வருகை தந்திருக்கிற எல்லாரையும் பெரியவர்களை இன்னைக்கு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்திருந்த மாதிரி அந்த விழாவில் மார்ச் மாசம் கலந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு முழுமையாக அன்னைக்கு தலைப்பே வீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜம் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை. அன்னைக்கு வீட்டில் பேசிக்கிட்டு போது கணேசர் மாசம் இப்பவே டைரியில குறிச்சு வச்சுட்டேன் அப்படி சொல்லி சொன்னாரு. என்னது டேட்டு 14, 15, 16 3 தேதிகள். அன்னைக்கு மகா பெரியவா மகிமை மட்டுமே. அவட்ட எனக்கு நேர்ந்த அனுபவம். நம்ம என்ன கடைபிடிக்கணுங்கிறத இது வரைக்கும் இருந்த ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக மட்டும் பிறந்தவர்கள் ஆச்சாரிய சுவாமிகள். அப்படியா இப்படியா மிரக்கலா? அதல்ல. அவர்கள் என்னன்னு கேட்டா நாம அப்படி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தெய்வங்கள். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அந்த திருமூல காலத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எத்தனை மகான் பிறந்தாலும் நம்மள மாற்ற முடியலையே. அதான் பாரதி நொந்து போய் அவர் எழுதினார். மணி வெளுக்க சாடை உண்டு, எங்கள் மனம் வெளுக்க வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக மனம் வெளுக்க அவரோட வரம் கேட்போமாக என்று சொல்லிட்டு விடைபெறுகிறேன் சொல்ல மனசுல தற்காலிகமாக விடைபெறுகிறேன். அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களுடைய திருவடி தொட்டு எனது கண்ணிலே ஒற்றி வணக்கத்தை சொல்லுகிறேன். மும்முறை ஜெய ஜெய சங்கர கோஷம் சொல்லுவோம். அப்புறம் வாழியில் தொடங்கும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர
வாழியவே பல்லாண்டு காலம் வந்த தாய்மார்கள் பெரியோர்கள் வாழியவே அந்த தாய்மாரும் பெரியோர்களும் வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் வந்த நடமாடும் பெரியவரின் அருளுரை வடிவமான கணேச சர்மா அவர்கள் 100 ஆண்டுக்கும் மேலாய் ராமானுஜர் போல வாழியவே அவர்கள் ராமானுஜர் போல வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் நடமாடும் அப்போதி அடிகளான ரமணன் அவர்கள் வாழியவே அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே நாராயணசாமி அவர்கள் பல்லாண்டு அன்னார் குடும்பம் அதுவும் வாழியவே அந்த நல்ல குடும்பம் என்றும் வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் எங்கள் நடமாடும் சரஸ்வதியாம் எம்எஸ் அம்மாவின் ஆன்மஸ்வரூபமான ஆன்மா அவர்கள் என்றும் வாழியவே அவர்கள் பல்லாண்டு வாழியவே நீலகண்ட ஐயர் என்றும் வாழியவே அவர்கள் என்றென்றும் நீடோழி வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் 103 கோடியான இந்திய பெருமக்கள் இப்ப நான் சொன்னது நேத்தெடுத்த புள்ளி விவரம் இன்னைக்கு கணக்கெடுத்தா இன்னும் கொஞ்சம் பிறந்திருக்கும் மொத்தத்தில் எல்லாரும் வாழியவே மொத்தத்தில் எல்லாரும் வாழியவே பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியதாக வாழிய 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 வாழியவே ஜெய ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர நல்ல எல்லாரும் குரல் நல்ல வளமா சொல்லுவோமே துண்டுல தேள் விட்டா கூட தேளு அப்படிங்கிறோம் தேளுக்கு சொல்றது தெய்வத்துக்கு சொல்லப்படாதா ஜெய ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர ஜெய் ஹிந்த்.